வணக்கம் அண்ட் வெல்கம் எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடு பாரத் மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு 600 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 40க்கு 70 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு பெரிய கார்டன் ஹவுஸுங்க. ஸோ அந்த வீடை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கலன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங்னுக்கு 33 ஃபீட் ரோடுங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம வீடு எடுக்கலை. வீடை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. கீழே வந்து 20 இயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. மேலே ஒரு 6-7 இயர்ஸ் தான் ஆகுது மேலே, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பில்டப் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 BHK இருக்கும், மேலே வந்து 2 BHK இருக்கும். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK மாதிரி தான் கீழே வரும். ஸோ கிச்சனை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமாக போட்டுக்கிறாங்க. ஸோ வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா அது வந்து பெட்ரூமாக பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு டைனிங் ஹால் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் சொன்னேன். நம்ம வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்களோட நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க, சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சிட்டி மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா எனக்கு தோட்டங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டு தான் இருக்கீங்க. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பீஸ் ரேட்டாக சொன்னாங்க. 2,75,00,000 சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நெகோசியபிளாக பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கே நெகோசியபிள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நான் அந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் தாங்க போயிட்டுருக்கு. நல்ல ரோடு வித்தும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரோடு வித்து. நீங்கள் சிங்கிள் ரோடு தான், நீங்கள் இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஒரு ரோடு தான் வரும். ஒரே சின்ன கிராஸ் மட்டும் தான், ஒரே கிராஸ் மட்டும் தான் வரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா ரொம்ப உள்ளே போகணும், குறுகலான பாதையில் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்லணும். வீட்டில் பார்த்திங்கன்னா பலா மரம் இருக்குது, 2 தென்னை மரம் இருக்குது, பெரிய தென்னை மரம் இருக்குது. அதே கருவேப்பிலை மரம், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாழை மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருக்குதுங்க. வீட்டு பின்னாடி நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பகல்லே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 மணி டைம்லேயே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மரங்கள்லாம் இருக்கிறதால பார்த்திங்கன்னா நிழல் கொடுக்குது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை டைம் வெயில் டைம்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் போட்டையோட வெளியே படுத்துக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அதே போல் கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கலங்கள் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப தெளிவான தண்ணீராக இருக்குது, நல்லா ஸ்வீட்டான வாட்டர் தான். ஸோ வாட்டர்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை, போர்வெல்லும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நல்ல கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறதாண்டோம், பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறதால் இருந்தால் கூட இந்த இடத்த நம்ம சுலபமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ப்ராடான இடத்த வந்து ஒரு கார்டனுக்காக நம்ம விட்டுருக்குங்க. ஸோ நிறைய பார்த்தோன்னா ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து ஏஜ்டு பீப்புள் தான் நம்மக்கிட்டலாம் கேட்குறவங்களாம் பார்த்தோன்னா கார்டன் ஹவுஸ் கேட்கலாம் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தோன்னா பேரம் பேத்தி ஃபேமிலிக்கு பசங்க எல்லோரும் பார்த்தோன்னா ஹாலிடேஸ்லேயோ அந்த வீக்கெண்ட்லேயே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி தேடிருக்காங்க. அவங்களுடைய தேவையை கண்டிப்பாக இது வந்து பூர்த்தி செய்யும். நீங்கள் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் முன்னப்பண்ணி இருந்தால் கூட கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்ல ஒர்த்தான இருக்கும். ஏன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் நம்மக்கிட்டே இருக்குது, ஃபுல்லாக வீடே கட்டியிருப்பாங்க, பெரிய லேண்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கார்டனாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வீடை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வீடை பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், கிராக் எதுவுமே இருக்காது. ஸோ கிச்சனில் வெளியே போனால் கூட நமக்கு வந்து வாசலில் படி இருக்குது. வேறு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணால் கால் பண்ணுங்கள், படி காத்துட்ருக்கேன். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம். லோன் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயிலாம் அடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.